துப்பாக்கி பிடியால் இந்திய பிரதமரை தாக்கிய சிப்பாய் அனுரவை சந்தித்த போது மோடிக்கு ஏற்பட்ட பதற்றம், வைரலாகும் சம்பவம். விமான நிலையத்தில் பரபரப்பு, இளம் பெண் கொண்டு வந்த சூட்கேஸில் இருந்த பயங்கர பொதிகள், அதிரடி கைது. அவசரமாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு வந்த நாமல், வெளியான காரணம் மீண்டும் மீண்டும் சீண்டப்படும் மகிந்தர்கள். இலங்கைக்குள் அதிரடியாக நுழைந்த இந்தியாவின் SIU விசேட கொமாண்டோக்கள், இவர்கள் யார் தெரியுமா? நாட்டை விட்டு வெளியேறிய பின் கசிந்த தகவல்கள். மகிந்தவின் உடல்நலம் குறித்து நாமல் வெளியிட்ட முக்கிய தகவல், வைரலாகும் புகைப்படம். வாகன சாரதிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை, மீறுவோருக்கு இதுதான் தண்டனை. பேருந்து நிலையம் நகர சபையால் அகற்றம், ஏன் தெரியுமா? இந்திய பிரதமர் இலங்கை தமிழர்களுக்கு தனிநாடு அமைந்திட ஆவண செய்வார், மதுரை ஆதீனம் வெளியிட்ட செய்தியால் பரபரப்பு. அமெரிக்காவுக்கு கார் ஏற்றுமதி செய்வதை நிறுத்தியது உலகின் அதிதிறன் மற்றும் சொகுசு வாகன நிறுவனங்கள், பேரிடியில் மக்கள். இந்திய சமையல்கார பெண்ணொருவர் கொக்கையின் போதைப்பொருளோடு கட்டுநாயக்க விமான நிலைய போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவின் அதிகாரிகளால் கடந்த ஞாயிற்றுக்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே 6,57,60,000 ரூபாய் பெறுமதி கொண்ட கொக்கையின் அவருடைய பயணப்பொதியில் இருந்து கைப்பற்றப்பட்டுள்ளது. அவர் இந்தியாவின் மிசோரம் பகுதியைச் சேர்ந்த 29 வயது சமையல்காரர் ஆவார். இதற்கு முன்னர் 3 முறை இந்த நாட்டிற்கு வருகை தந்திருப்பது கடவுச்சீட்டை சோதித்த போது தெரிய வந்தது. போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவின் அதிகாரிகளுக்கு கிடைத்த புலனாய்வு தகவலின் அடிப்படையில் இந்த கைது மேற்கொள்ளப்பட்டது. மேலும் அவர் கொண்டு வந்த சூட்கேஸின் போலி அடிப்பகுதியில் பொலித்தீன் பொதிகளில் சுற்றப்பட்டு 1 கிலோகிராம் 644 கிராம் கொக்கைன் மறைத்து வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ இன்று காலை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையானார். தன்னுடைய பாட்டி டெய்சி ஆட்சி என்று அழைக்கப்படும் டெய்சி ஃபாரஸ் தொடர்பாக வாக்குமூலம் வழங்குவதற்காக தனக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதாக பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார். டெய்சி ஃபாரஸ் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் சமீபத்தில் பிணையில் விடுவிக்கப்பட்டார். அதேவேளை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாவது என்பது தற்பொழுது ஒரு பொதுவான நிகழ்வாகிவிட்டதாகவும் அவர் இதன்போது குறிப்பிட்டார். கடந்த 37 வருடங்களுக்கு முன்னர் இலங்கை இந்திய ஒப்பந்தம் கொண்டுவரப்பட்ட காலப்பகுதியில் தற்போது ஆட்சியில் இருக்கின்ற அனுரகுமார திசாநாயக்கவின் தலைமை கட்சியான JVP-னது 2வது பெரிய கிளர்ச்சி இடம்பெற்றது. இந்த கிளர்ச்சியின் போது பல்லாயிரக்கணக்கான JVP இளைஞர்கள் கொல்லப்பட்டனர். அதே காலப்பகுதியில் இலங்கைக்கு வருகை தந்த இந்திய பிரதமர் ராஜீவ் காந்தி மீது ராணுவ அணிவகுப்பு மரியாதையில் விஜயமுனி என்ற கடற்படை அதிகாரி தாக்க முற்பட்ட சம்பவம் பதிவானது. இந்த நிலையில் குறித்த நபர் JVP-னுடைய பின்னணியைச் சேர்ந்தவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த காலப்பகுதியில் குறிப்பாக JVP-னுடைய ஊடுருவல் இலங்கையின் முப்படைகளிலும் ஆழமாக இருந்ததாகவும் அதன் அடிப்படையில் அவர்கள் இந்த தாக்குதலை மேற்கொண்டிருக்கலாம் என்றும் இலங்கையினுடைய உளவு பிரிவு ஒரு செய்தியை வெளியிட்டது. ஏனெனில் இந்திய இலங்கை ஒப்பந்தத்துக்கு எதிராக இவர்கள் கடும் எதிர்ப்பை வெளியிட்டனர். இந்த வரலாற்று பின்னணியில் இன்றைக்கு 37 வருடங்களுக்கு பின்னர் அதே JVP-னரோடு 7 ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டுள்ளன. இது இந்தியா தொடர்ந்து கொடுத்த அழுத்தத்தின் விளைவாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்றும் அனுரவின் சித்தாந்தங்கள் சீனாவோடு நெருங்கி காணப்படுவதால் இந்தியாவுக்கு ஒரு பதற்றம் ஏற்பட்டதன் விளைவாகவே இந்த பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் உருவாக்கப்பட்டுள்ளதாக மனித உரிமைகள் செயற்பாட்டாளர் சன்மாஸ்டர் தெரிவித்துள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கைக்கான 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது அவருக்கான பாதுகாப்பு மிக ரகசியமான முறையில் மேற்கொள்ளப்பட்டது. இந்தியாவின் SIU விசேட பாதுகாப்பு பிரிவினர் பிரதமர் மோடிக்கு ரகசியமான முறையில் பாதுகாப்பு வழங்கியுள்ளனர். அத்துடன் பிரதமர் நரேந்திர மோடி இலங்கைக்கு வருகை தருவதற்கு முன்னர் 40க்கும் மேற்பட்ட சிறப்பு பயிற்சி பெற்ற விமானிகள் இலங்கை வந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. அதேபோல புலனாய்வு அதிகாரிகள் மற்றும் பாதுகாப்பு வழங்கக்கூடிய முக்கிய அதிகாரிகள் பலர் இலங்கையை வந்தடைந்தனர். இந்நிலையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய தனி பாதுகாப்பிற்கு அப்பாற்பட்டு ஒரு படையணியை இலங்கைக்குள் நகர்த்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ நல்ல உடல்நலத்துடன் இருப்பதாக அவரின் மகன் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார். வாக்குமூலம் அளிப்பதற்காக இன்று காலை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஆஜரான போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதி உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக சமீபத்திய நாட்களில் சமூக ஊடகங்களில் தகவல்கள் பரவி வந்த நிலையில் மஹிந்த ராஜபக்ஷ நல்ல உடல்நலத்துடன் இருப்பதை நாமல் ராஜபக்ஷ உறுதிப்படுத்தினார்.
பண்டிகை காலத்தை முன்னிட்டு சாரதிகளுக்கு முக்கிய அறிவிப்பொன்று வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி குறித்த காலப்பகுதியில் போக்குவரத்து சட்டங்களை மீறும் சாரதிகளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என வீதி பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்துக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மாதிபர் இந்திக்க கப்புக்கொடு தெரிவித்தார். அத்துடன் குடிபோதையில் வாகனம் ஓட்டுபவர்களை கைது செய்யும் நடவடிக்கைகளுக்காக நாடு முழுவதும் உள்ள போலீஸ் நிலையங்களுக்கு 1,50,000 மூச்சு பரிசோதனை கருவிகள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். வவுனியா குருமன்காட்டு பகுதியில் பயன்பாடற்ற நிலையில் இருந்த பேருந்து நிலையம் ஒன்று நகரசபையால் இன்று அகற்றப்பட்டுள்ளது. பழமையான குறித்த பேருந்து தரிப்பிடம் தற்போது பயன்பாடற்ற நிலையில் காணப்படுகிறது. இதனை அகற்றுமாறு நகரசபைக்கு பல்வேறு தரப்பில் இருந்து முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. இதனையடுத்து இன்றைய தினம் நகரசபையால் குறித்த தரிப்பிடம் இடித்து அகற்றப்பட்டுள்ளது. இதேவேளை குறித்த பகுதிக்கு அண்மையில் தேவையான இடத்தில் புதிய பேருந்து தரிப்பிடம் ஒன்றை அமைக்க உள்ளதாக வவுனியா நகரசபையின் செயலாளர் தெரிவித்திருந்தார். இந்திய பிரதமர் கச்சதீவை மீட்டு இலங்கை தமிழர்களுக்கு தனிநாடு அமைந்திட ஆவண செய்வார் என மதுரை ஆதீனம் ஹரிகர ஞான சம்பந்த தேசிய சுவாமிகள் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் ராமேஸ்வரத்தில் புதிதாக கட்டப்பட்ட பாம்பன் பாலத்தை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார். இதையொட்டி பிரதமர் நரேந்திர மோடிக்கு வாழ்த்து தெரிவித்து மதுரை ஆதீனம் வெளியிட்டுள்ள காணொலியில் இலங்கை தமிழர்களுக்கு தனிநாடு அமைந்திட வேண்டும் என்று குறிப்பிட்டார். இலங்கை தமிழர்களின் நலன்களை கருத்தில் கொண்டு தான் முன்வைத்த அனைத்து கோரிக்கைகளையும் பிரதமர் நிறைவேற்றியுள்ளதாக மதுரை ஆதீனம் ஹரிகர ஞான சம்பந்த தேசிய சுவாமிகள் தெரிவித்தார். தமிழக மீனவர்கள் அனைவரும் விடுவிக்கப்பட்டுள்ளமை, மீனவர்களின் படகுகள் மீட்கப்பட்டமை உள்ளிட்டவை தான் பிரதமரிடம் முன்வைத்த கோரிக்கைகளாலேயே சாத்தியம் என தேசிய சுவாமிகள் குறிப்பிட்டார். மேலும் இலங்கை தமிழர்களின் அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பதற்கும் இலங்கை தமிழர்களுக்கு வீடுகள் கட்டிக் கொடுக்கவும் இந்திய பிரதமர் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கச்சதீவை தாரை வார்த்தவர்களே இன்று அதை மீட்க வேண்டும் என பேசி வருவதாக குறிப்பிட்ட மதுரை ஆதீனம் சுவாமிகள் இந்திய பிரதமர் கச்சதீவை மீட்டு இலங்கை தமிழர்களுக்கு தனிநாடு அமைந்திட ஆவண செய்வார் என மதுரை ஆதீனம் ஹரிகர ஞான சம்பந்த தேசிய சுவாமிகள் மேலும் தெரிவித்தார். இங்கிலாந்தை தளமாக கொண்ட சொகுசு கார் உற்பத்தி நிறுவனமான யாகுவார் லேண்ட் ரோவர் அதன் யாகுவார் மற்றும் லேண்ட் ரோவர் வாகனங்களை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்வதை நிறுத்தியுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வெளிநாட்டு தயாரிப்பு கார்களுக்கு அதிக வரிகளை விதித்ததை தொடர்ந்து அமெரிக்காவுக்குரிய தன்னுடைய கார்களின் ஏற்றுமதியை நிறுத்தியதாக நிறுவனம் தெரிவித்துள்ளது. யாகுவார் லேண்ட் ரோவரின் ஆண்டு உற்பத்தியில் கால் பகுதி அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. கடுமையான வரிகளுக்கு நீண்டகால தீர்வுகள் உருவாக்கப்படும் வரை குறுகிய கால நடவடிக்கையாக ஏற்றுமதியை நிறுத்தி வைப்பதாக அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஒட்டுமொத்தமாக இங்கிலாந்தில் உற்பத்தி செய்யப்படுகின்ற 8 கார்களில் 1 அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. எவ்வாறாயினும் ட்ரம்ப் விதித்த புதிய வர்த்தக விதிகளின் காரணமாக வாகன உற்பத்தி துறையில் 25,000க்கும் மேற்பட்ட நேரடி வேலைகள் ஆபத்தில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. துப்பாக்கிப்பிடியால் இந்திய பிரதமரை தாக்கிய சிப்பாய் அனுரவை சந்தித்த போது மோடிக்கு ஏற்பட்ட பதற்றம் வைரலாகும் சம்பவம். விமான நிலையத்தில் பரபரப்பு. இளம் பெண் கொண்டு வந்த சூட்கேஸில் இருந்த பயங்கர பொதிகள் அதிரடி கைது. அவசரமாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு வந்த நாமல் வெளியான காரணம் மீண்டும் சீண்டப்படும் மகிந்தர்கள். இலங்கைக்குள் அதிரடியாக நுழைந்த இந்தியாவின் SIU விசேட கொமாண்டோக்கள். இவர்கள் யார் தெரியுமா? நாட்டை விட்டு வெளியேறிய பின் கசிந்த தகவல்கள். மகிந்தவின் உடல்நலம் குறித்து நாமல் வெளியிட்ட முக்கிய தகவல். வைரலாகும் புகைப்படம். வாகன சாரதிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. மீறுவோருக்கு இதுதான் தண்டனை. பேருந்து நிலையம் நகரசபையால் அகற்றம். ஏன் தெரியுமா? இந்திய பிரதமர் இலங்கை தமிழர்களுக்கு தனிநாடு அமைந்திட ஆவண செய்வார். மதுரை ஆதீனம் வெளியிட்ட செய்தியால் பரபரப்பு. அமெரிக்காவுக்கு கார் ஏற்றுமதி செய்வதை நிறுத்தியது உலகின் அதிதிறன் மற்றும் சொகுசு வாகன நிறுவனங்கள். பேரிடியில் மக்கள்.